முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோடைய ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வேல் டெக்குக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது வாங்கியதை தவிர படம் எடுப்பது என்பதே பெரிய சாதனை தான். அந்த வகையில் விருது வாங்காதவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரங்கம் நிறைஞ்சிடும்னு நினைச்சேன், நிறைஞ்சிருச்சு, சந்தோஷம். மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய இயக்குனர் நான் தான். உள்ளூர் சினிமாவை உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர்லாம் எழுதலைன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜே கிடையாது. ஏன்னா சில படங்கள் புரியாது, அது எளிமையாக கதை வடிவமாக கொடுத்து எங்களை பார்க்க வச்சு இந்த ஸ்டேஜை கொடுத்துருக்காங்க. ராஜேஷ் சார், பொன்ராம் சார், சுசீந்திரன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சார், யங் ஃபிலிம் முதல் பட இயக்குநர்களுக்கு இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தர்றாங்க. சத்யா சார், அற்புதமான எங்கேயும் எப்போதும், இன்றைக்கும் நம்ம எல்லா எங்கேயும் எப்போதும் அவர் சாங்கை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல. நாங்கள் 100 படம் ஃபைனலிஸ்டில் இருக்கு. ஒரு 30 விருது தேர்ந்தெடுக்கணும். சரி, 30 விருதை தேர்ந்தெடுத்தாச்சு. அதை கொடுக்கறதுக்கு நட்சத்திரங்கள் வேணும், செலிபிரிட்டி வேணும். ஒரு நண்பன் என்கிட்ட சொன்னான், நான் ரஜினி சாரை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது அப்படியே கோயில் கருவறையில் இருந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்குமே, அப்போ செலிப்ரிட்டிகள் நம்மளுடைய நட்சத்திரங்களோடு நிற்கும் போது இது இப்படி உணர்ந்திருக்குமே, அது நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ, எல்லா வெற்றியாளர்கள் பக்கத்தில் நம்ம நிற்கும் பொழுது அந்த உணர்வை நம்ம உணர முடியும். இங்கே வந்திருக்கிற அனைத்து நட்சத்திரங்களும் செலிபிரிட்டிகளும் பக்கத்தில் நம்ம அந்த விருது வாங்கும் போது அந்த உணர்வை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் என்ற ஒரு தார்மீக எண்ணத்தில் தான் அண்ணன் மலையன் கோபி, அப்புறம் நம்ம டைரக்டர் யூனியன், 2K ஃபிலிம்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாரும் வரணும், அந்த நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக மாதிரி அந்த கோயில் கருவறையில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் எப்படி உண்மையாக இருக்குமோ அதே மாதிரி செலிப்ரேட் இருக்கிற அந்த வைப்ரேஷனை அடுத்த தலைமுறையை நோக்கி, அதாவது அடுத்த செலிப்ரிட்டியும் அடுத்த புதிய படைப்புகளையும் நோக்கி இயங்கிட்டு இருக்கிற இல்லை தமிழ் சினிமாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற படைப்பாளர்களுக்கு இந்த வெற்றியாளர்களுடைய அந்த வைப்ரேஷன் வேணும், அந்த பவர் வேணும். அப்படிங்கிறதுக்காக உங்க எல்லாரையும் நாங்கள் மிக சிரமத்துக்கு மத்தியில், ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் நான் உங்களுக்கு சொன்னோம், ஆனால் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுடைய வேண்டுதலை ஏற்று நீங்கள் இங்கே வந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் மாலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்வு ஜஸ்ட் விருது பெறும் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை நீங்கள் இங்கே வந்திருக்கிற நம்ம செலிபிரிட்டிகளோட விருது பெற்று அடுத்த ஒரு முயற்சியை நோக்கி நகர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4வது ஆண்டு இங்கே நடைபெற கொண்டு இருக்கிறது. நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதுவும் வேல் டெக் மாணவர் மத்தியில் இது மெய்யாக உண்மையாக நடக்கிறது. அதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். நான் நிறைய பேச விரும்பல, சுருக்கமாக பேசிட்டு போயிடுறேன். என்னடா மைக் தான் அறக்க போகிறோன்னு நினைக்காதீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்டாக அண்ணன் சக்திவேல் அண்ணன் பிஸியான நேரத்தில் மெய் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் இந்த விருது அண்ணன் உங்கள் கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முதலா வரேன்னு சொன்னார்.
அண்ணன் பொன்றம் அண்ணன் வருத்தப்படா வாலிபால் சங்கம் எங்கள் தலைவர் அவர் ஷூட்டிங்ல இருக்காரு. ஆனாலும் நான் வரேன்னு சொல்லி முன்னாடி வந்தாரு. அடுத்தது சுசீந்திரன் சார்லாம் சான்ஸே இல்லை. அவர் வருவாரான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவரு இமான் சாரு எல்லாருக்கும் அடிச்சாரு. கண்டிப்பா நம்ம போகணும், நம்ம கடமைன்னு சொன்னாரு. நான் ஜெய்சீலன் சார் தான் போயிருந்தோம். என்னடா மனுஷன் இப்படி ஆத்மாத்மா உண்மையாக இந்த மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுக்கறதுல அவர் கையால கொடுக்கறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல 2K கிட்ஸ் இந்த படத்தை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் சாங் ஸ்க்ரீன் பண்ணுறோம், பெருமை கொள்கிறோம். அடுத்து அப்புக்குட்டி அண்ணன் தேசிய விருது நாயகன். பைக் ரேஸும் கார் ரேஸும் இருந்தவரை கேமராவை கையில் தூக்கி போட்டோ எடுக்க வச்சவர் அப்புக்குட்டி அண்ணன். நன்றி அண்ணன். அடுத்தது எங்கள் கோபி, மலையன் கோபி சார் மலை போல வந்து எங்களுக்கு கூட நின்னாரு. நம்ம சிறப்பா பண்றோம். ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுவாரு. தம்பி என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, சூப்பரா பண்ணிடுவோம் அப்படின்னு எங்களுக்கு ஊக்கப்படுத்தினாரு. நாங்க மெய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. உண்மையாக இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிறோம், பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு இது சப்போர்ட் பண்ற நம்ம மெய் இன்டர்நேஷனல் வேல்டெக் 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய டீம், சீனியர் சிங்கர், இவரை தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. ஹரிஷ் ராகவேந்திர சார் இங்க இருக்காரு, கு கார்த்திக் லிரிக் ரைட்டர், பத்மஜா அண்ட் நம்மளுடைய ஹீரோ ராஜவேல். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி நிறைய பார்த்தோம். அதுல இந்த மாதிரி நான் பாடின ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது எனக்கு என்ன, பிகாஸ் இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ல பாடி நான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுதான் நான் வந்து ஒரு 18 வயசுலேயே பிளேபேக் சிங்கர் ஆனேன். ஸோ எப்பவுமே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஒரு சந்தோஷம். அங்க இருக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு எல்லாம் கலாய்ப்பாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எல்லாம் ஆல் இன் த கேம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய பெற்றதற்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள், அத்தனை பேர் முன்னாடி இந்த நிகழ்வு நடைபெறுவதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ராஜவேலுக்கும் எங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் அவருக்கும், என்னோட கோ சிங்கர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜவேல். எவ்வளோ இந்த ஆல்பம் சாங்ல பார்த்துருந்தீங்களா? ஸோ லீட் அப் பண்ணியிருந்தேன் நான் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படின்ற ஒரு ஷோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷோவில் நான் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 8 years அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பண்ணி இப்போ வந்து ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ வந்து நாங்கள் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த ஆல்பம் சாங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே எங்கள் டீமுக்கே மொத்த பேருக்குமே நீங்கள் வந்து இந்த சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இது டிவோ மியூசிக் யூடியூப் சேனல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து எங்கள் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட ஃப்ரெஷ்ஷான டீம் நாங்களும் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு என்ன சின்சியர் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திர சார் சொன்னதுக்காக கரெக்டாக பாடி கொடுத்தவர். அப்புறம் பத்மஜா, கு கார்த்திக், கொரியோகிராஃபர் அண்ட் சரண் பிரகாஷ் எல்லாருக்குமே ஸ்டேஜ்ல தேங்க்ஸ். அதை தாண்டி எனக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு பெரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் முன்னாடி, பொன்னம் சார் முன்னாடி, ஸோ இவ்வளவு பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இந்த பிளான் வந்து லாஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 days 5 days முன்னாடி தான் இந்த பிளான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு ஜாம்பவான்கள் முன்னாடி இப்படி ஒரு நடந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ பொன்னம் சார் வாட்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பா சொன்னீங்களும் சரி, இதெல்லாம் தாண்டி உட்காந்துருக்கிற ஒருத்தரும் எங்க டீமுக்கு நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ எம்ஐ இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வேல்டெக் எங்களுக்கு சின்சியர் தேங்க்ஸ்.
ஸோ இந்த ஒரு மூமெண்ட் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகைன் பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கேன். ஸோ வின்னர்ஸ் யாரெல்லாம் இப்போ நீங்களாம் ஆக போறீங்களா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைப்பீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம். நீங்க எல்லாருமே ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு பாட்டுக்கு வந்து எவ்வளவு மியூசிக் முக்கியமோ அவ்வளவு லிரிக்ஸும் முக்கியம். எங்களோட லிரிசிஸ்ட் கார்த்திக் அவர்கள் வந்து சரண் பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதை ஒர்க் ஹேண்ட் இன் கிளவ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு நல்ல ஒரு இவர் தான் எழுத போறாருன்னு சொன்னோடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இவருடைய ரீசெண்ட் ஹிட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திரு கார்த்திக் அவர்களுக்கு ஒரு தனி கரகோஷம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எஸ், தளபதி சாரோட ஜாலியான ஜிம்கான பாட்டுலாம் வந்து சார் தான் எழுதுனவரு. ஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணி ஆகணும். இதை தாண்டி இன்னும் நிறைய ஹிட்ஸ் அவரே சொல்லுவாரு. ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் இது குறும்படத்தோட ஒரு இசை வடிவம் தான் மியூசிக் வீடியோ. ஸோ மியூசிக் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷன் தான், அடுத்த வெர்ஷன். இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தருணமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள், ஏன்னா முக்கியமாக வந்து 90s கிட்ஸோட 200% புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பொன்ராம் சார் இருக்காரு, ராஜேஷ் சார் இருக்காரு, நம்ம சுசீந்திரன் சார் இருக்காரு. ஸோ அவருடைய பொன்ராம் சாரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து 90s கிட்ஸ் வந்து கொண்டாடின ஒரு படம். சார் நீங்களும் எங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார், ப்ளீஸ் மேடிக்கு வாங்க சார். அதே மாதிரி ராஜேஷ் சார் படம், பாஸ்கரன் படம் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது 90s கிட்ஸால. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன் உண்டு பண்ண படம் சார். எங்களுக்காக நீங்களும் ரெக்வெஸ்ட் வரணும். அப்புறம் வந்து சுசீந்திரன் சார், ஏன்னா நம்ம இப்ப 2K லவ் ஸ்டோரி படத்தோட போஸ்டர் பார்த்தோம் சார். வெல்கம் சார். சுசீந்திரன் சார் பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் தான். சாரோடைய முதல் படம் இந்த வெண்ணிலா கபடி குழு படம் வரும்போது அது பக்கா 90s கிட்ஸ்க்கான ஒரு படம். ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை வந்து அவர் கை பிடிச்சு கூட்டிட்டு போய் இங்க பாருங்கப்பா 2K இப்படியெல்லாம் லவ் பண்றாங்கன்னு ஒன்னு சொன்ன படம் தான் ஆதலால் காதல் செய்வீர்ன்ற ஒரு படம். ஸோ அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இங்க வந்து 2K லவ் ஸ்டோரி. இப்ப இதுல என்ன சொல்ல வரான்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் முன்னிலையில இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த அனுபவசாலிகள் கையில நாங்களும் வாழ்த்து பெறணும். அதே மாதிரி இங்க குறும்படத்தை வெளியிட வந்திருக்கிற இயக்கி இருக்கிற அத்தனை இயக்குநர்களும் இவங்களால உங்களுக்கு இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. 5, 4, 3, 2, 1. Thank you so much. எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா நிறைய இருக்கு. திடீர்னு சம்திங் கம்ஸ் டு மை மைண்ட், க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ குட் சே. இமான் வந்திருக்காரான்னு தெரியல இன்னைக்கு, பட் இமானுக்கு நான் பாடின ஒரு மிகப்பெரிய சாங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இந்த ஸ்டேஜுக்கு. எனக்கு வந்து திஸ் இஸ் அ பிக் ட்ரீம் ஹரிஷ் ராகவேந்திரா சார் கூட பாடினது. நான் வந்து இவங்களெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இவங்க கூட ஒரு பாட்டில் கிரெடிட்ஸ்ல என் பேர் வர்றது வந்து இட்ஸ் a big thing. She is making me feel ancient. ரொம்ப அவ்வளோலாம் நான் ரொம்ப 17 வயசுல நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டதுனால நீங்க வந்து பழம்பெரும் பாடகர்லாம் சொல்லிடக்கூடாது. நான் அப்படி சொல்லலை, நீங்கெல்லாம் எங்களுக்கு சீனியர்னு சொல்ல வரேன். ஸோ அண்ட் இவ்வளோ பெரிய காலேஜில் இத்தனை பேர் முன்னாடி இந்த சாங் ரிலீஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் அண்ணா தேங்க்யூ, என்னை இந்த பாட்டுக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷரண் ஃபார் கிவிங் மீ திஸ் சாங். ராஜவேலு வந்து இஸ் பீன் சூப்பர் சப்போர்ட்டிவ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஜேர்னி. ஸோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய இன்னும் ஆக்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அறிமுக ரசிச்சு ஃப்ரேம் வச்சவர். அதனால அவரை நான் மறந்தேன்னா அவர் என்னை கீழே வந்தவொடனே அடிப்பாரு. அடுத்தது கேபிள் சங்கரனை நன்றிண்ணா. சைரன் படத்தோட இயக்குனர், 2K கிட்ஸ் நடிகர் தம்பி என்ன கல்லால அடிப்பாப்புல, அதனால சொல்ல மறந்துட்டேன். மற்றும் சத்யா சார் எங்கே எப்போதும் தொடங்கி எங்கே கேட்டாலும் அவரோட மியூசிக்கு நான் மறந்துட்டேனே. நன்றி நன்றி. இன்னும் சில பேர் நான் சொல்ல மறந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சி தொடங்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்
2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொன்னார். அவரை மீட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு கேட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 500 படம் பார்த்துட்டு அதில் 30 படம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கதா சொன்னார். ரொம்ப பெரிய விஷயம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அது வந்து பாதி வெற்றி தான். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆன அந்த 100 பேருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இதன் மூலமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில். அப்புறம் இந்த 2K லவ் ஸ்டோரி டீம் இங்கே வந்திருக்காங்க. என்னோட நண்பர் சுசீந்திரன் வந்திருக்காரு. ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். February 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்னும் என்ன ஆக்டிங்ல இது ட்ரை பண்றதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.